ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே என்னென்னா ஃப்ரீ ஃபயர் தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம எடுக்க போகிறதுல ஆனாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை தான். என்னென்னா ஸ்டோரில் போய் பார்த்தா திடீர்னு கேலக்ஸி பன்னி பண்டில் அப்படின்னு சொல்லி போட்டு 2 நாள் ஆகும்னு போட்டிருக்காங்க. கேலக்ஸி பன்னி பண்டில் 2 நாள் ஆகும் சரிங்களா. அது வந்துடும். ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் தான் இதை திறந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் பண்டில் வரதே. அதுக்கு பதிலாக என்னெல்லாம் வரும்னா பன்னி ஃபிஸ்ட்டு வருமா, கன் ஸ்கின் வருங்கிறத இப்போதைக்கு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையானு தெரில. கன் ஸ்கின்ஸ் கன் ஸ்கின் அதாவது என்ன கன் தெரில, ஏடபிள்யூஎம் கன்னா வேறு எந்த கன்னான்னு தெரில. ஆனால் கன் ஸ்கின் வரும்னாம அடுத்தது நம்ம ஈவெண்ட் அதாச்சும் ஸ்டோரில் போய் பார்த்தா நம்ம 3 தடவை போய் அடிச்சது காமிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். எதுலேயோ ஒரு இதில் காமிச்சாங்க, ஏதோ ஒன்று காமிச்சாங்க. அது இந்த OB51 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஏதோ பேர் ரிஜிஸ்டர் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தது. இந்த இருக்குங்க ஈவெண்ட்ஸோ இந்த இருக்குங்க. இப்போ அது வந்து OB51 வந்து 29ஆந்தேதி. அது வந்து பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அது வந்து நம்மளுக்கு இதில் 2 தருவாங்க. இதில் 2 கொடுத்து ஒரு பிரச்சனை நம்மளுக்கு லக் இருந்தால் தருவாங்க சரிங்களா. நான் தீபாவளி முடிஞ்சு இன்னும் தீபாவளி ஈவெண்ட் போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் 1 2 3 விளக்கு ஏற்றி 3 கிஃப்ட்டு வச்சுருக்கேன். அதான் 9 விளக்கு ஏற்றிருக்கேன் ஓகேங்களா. 2 நாளாக நம்ம தெங்காசியில் வச்சு நல்லா ஃபன்னாக வீடியோ போட்டுருக்கோம். இப்போ நம்ம தனியாக தான் சிங்கிளாக உட்காந்து வீடியோ போட போகிறோம். வேறு எவனா இருந்தால் கூப்பிடலாம், ஒருத்தனும் இல்லையே. நெக்ஸ்ட் ஸ்டார் தான் இருக்கான், அவங்க கூட ரூம் கார்டு போட்டாச்சு. ஆனால் அவன் ஓவராக பேசினா அன்றைக்கி கூட ரூம் கார்டு போட்டோம். ஏன்னா சுத்த தேவையே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒன்று கண்டுபிடிக்கணுங்க. இப்போது நம்ம இதில் போய் பார்த்தா இதில் இல்லை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்குள்ளே போனேன். அப்போ இதுக்கு போனேன், இது எனக்கு ஏதோ காமிச்சிது. இது கொடுத்துட்டு சரி அவனுக்காக கொடுப்போமே TNBM கொடுத்துட்டு இப்படி கொடுக்க 100 டைமண்ட் கேட்காம. அப்படி இது என்ன தான் பண்ணும், ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸுன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே என்ன தருவாங்கன்னு தெரில. அடுத்து இதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதில் என்ன ஒன்றுமே இல்லைங்க. இதில் ஒன்றும் இல்லை. சரி இது என்னதுன்னே தெரில, எனக்கும் சத்தியமாக எதுவும் என்னன்னு தெரில. மிச்சப்படி எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு இதில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணுங்க. நான் இதில் போய்ட்டு சும்மா எவனையாவது கொடுப்பேன். இப்போ ராய் ஸ்டார் இன்ட்டு 3 கொடுப்போமே. இன்வைட் கொடுத்தா 100 டைமண்ட் கேட்காம. கோல்டன் நவ் கோ வெல்கம் பண்டில்ஸ் வித் எ ஃப்ரெண்ட். பெனிஃபிட் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ச் கிடைக்குமா. ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ச்சு, எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ், ஷேர் கேரக்டர் ஸ்கில். ஒன்றும் புரியலங்க. சரி அதை நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த 100 டைமண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கும் சரிங்களா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டோன்னா அதே தான் CS ரேங்க் போகலாம் பார்த்தா. ஹானர் ஸ்கோர் 86 இருக்குது. சரி CS ரேங்க் போகாமல் நம்ம இப்போ கிளாஸ் ஸ்குவாட் போய் விளையாண்டு ஜெயிச்சா நம்மளுக்கு அது போயா ஏறுதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அது அது ரொம்ப நாளாக எனக்கு சந்தேகமாக ஓடிட்டு இருந்தது. நான் பார்ப்போமேன்னு பார்க்கலான்னு பார்க்க போயா பாஸ் போடணும்னு ஆசை தான். போடுறதுக்கு ஒரு வழியே நம்ம என்ன பெரிய பணக்காரனா, நம்மக்கிட்ட பறக்க கிடையாது. சூப்பர். ஆனால் நேற்று ரூம் கார்டு அதாவது 2v1 போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு அதில் இன்னொரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ நானும் உங்கள் கூட வந்து சேர்ந்து போடலாமான்னு போட்டிருந்தாரு. அவர் ஐடியும் சேர்த்து போட்டிருந்தாரு. அதுக்கு முடிஞ்ச டிஸ்பிளேயில் போட பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ப்ரோ வாங்க நம்ம எப்போ ரூம் கார்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு, அதாவது கேஷுவலாக தான் கேட்டார். ஏதோ கோவத்தில் இல்லை அந்த மாதிரி எதிரிலாம் இல்லை. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் போட்டார். நான் பார்த்துட்டேன். ப்ரூஃப்லாம் இருக்குது. ப்ரூஃப் சரிங்களா. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 200 கிட்டே ரீச் ஆகிட்டுருக்கோம். 200 போவோம். என்னடா டீம்மேட்ஸ் எல்லோரையும் டவுன் பண்ணிட்டுருக்கீங்க, இது தப்பு. அங்கே பார்த்துருக்காங்க. அவன் என் டீம்மேட்டையும் டவுன் பண்ணிட்டான். அவனே டவுன்லோட் பண்ணிட்டான். டிடிடி டூன் சகூர் சகூர் தரோம் ஹெட்டு. இந்த பையனை போய் ரிவைன் பண்ணுவோம் பார்த்தா இந்த பையனை ரிவைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஹீல் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு இந்த கன்று இந்தாட்ட கிளாஸ் காலில் திடீர்னு கிளாஸ் காலில் ஜெயிச்சிட்டு கிளாஸ் கார்ட்லேயும் கூடிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்லுவேன். நான் கிளாஸ் கார்டு மட்டும் தான் விளையாடுவேன். ஏன்னா கிளாஸ் கார்டில் சில தடவை இந்த மாதிரி எதிர் டீமில் பாட்டுங்களாம் வரலாம். நானும் பாட்டு தான், ஓரளவுக்கு தான் பாட்டு தான், ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் எதிர் டீமில் என்னோட நிறைய பாட்டுங்க வரும். அதுங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதான் இந்த மாதிரி கிளாஸ் கார்டு லேண்டு பார்ப்போம். அப்படி கிளாஸ் கார்டில் மட்டும் இதுவாச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன், நான் கிளாஸ் கார்டு மட்டும் தான் விளையாடுவேன். போச்சு செத்துறேன்.
சித்திருப்பேன்டா டேய், கொஞ்சம் தான் சித்திருப்பேன், கொஞ்சம் தான் சித்திருப்பேன். இங்கே தலை நீண்டிகிட்ருக்கு வெளியே, அவங்களையோ நீண்டிகிட்ருக்கு. கீழே எதிரி ஓடிட்டுருக்கான், அவனை பார்க்காம இன்னொருத்தன் ஓடிட்டுருக்கான். டிடி இன்னும் இவ்வளோ லைஃப் குறைச்சிட்ட. ஏய் டேய், நம்ம டீம் என்ன இப்படி ஆடுது போதும். நம்ம ரெண்டாவது மூணா பேசா யாரா நீ? சரி MP40 எடுப்போம். இதில் ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஏன்னா MP40 கொஞ்சம் ஸ்பீடாக சுடுமா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் போயா பாஸ் பிளேயரா டி? இப்போ எல்லாருமே கையில் இது வச்சுருக்காங்க. எனக்கு அதாங்க ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. எல்லாருமே கையில் எல்லாத்தையும் வச்சு அந்த கோப்ரா வச்சுட்டு அலையிறவங்க. அப்பா எனக்கு இதுவாக இருக்குது. சரி விடுங்க. தலைவா அடிச்சிடாத தலைவா, ப்ளீஸ்டா ப்ளீஸ். MP40 தெரியும் அவனாட்ரா சத்த போடா பைத்தியக்காரா. நீங்கள் காமிச்சிருக்கான் MP40 சி, அதுவும் கோப்ரா வச்சுருக்காங்க அவன். டேய் டீமே, டேய் டீம்ஸ், வாட் ப்ராப்ளம்? எல்லோரும் கொல்லுங்க, எல்லாரையும் கொல்லுங்க. என்னடா நம்ம டீம் செத்துட்டு இருக்கு பொஸ்க்குன்னு. 2 மேட்ச் கோஆப்ரேட் பண்ண மாதிரி இந்த மேட்ச் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோஸ். வெளியே போய் உட்காரேன். செத்துறான், இவன் செத்துறான். தப்பிச்சிட்டாங்க. எப்பட்றா? ஓகே பார்த்துக்கலாம். அது அப்படிதாங்க கொஞ்சம் லைட்டாக கோலர். சித்ரா டேய் என்ன இவ்வளோ நேரம்? இவன் லால் அமௌண்ட் போடுறாங்க. ஐயோ சாமி, இவனை அடிக்கிறோம் நம்ம. நீ அடிக்கிற அல்ல இவங்க எல்லாம் டவுனு டம்மின்னு மண்டையில் அடிக்கிறோம். தெரியாமல் ஒரு இதில் பாட்டுன்ட்டாடி. அதுக்கு மேலே இப்படி அடிப்பீங்க இப்படி அடிக்கிற பிளேயர்ஸ் சூப்பர். அவங்க அடிச்சுட்டு அவங்ககிட்ட லால் அமௌண்ட் இருந்தால் போடணும் சரிங்களா? எல்லாமே அடிச்சு முடிச்சுட்டு லால் அமௌண்ட் போடணும். ஓகே எவன்டி லால் அமௌண்ட் இருக்காது தெரியும். எல்லாம் அடிக்குதுங்க. என் டீம்மேட்ஸே டவுன் பண்ணாங்க. மேலே இருக்க பார்க்கவே இல்லைங்க அவனை. ஐயோ ஏசா ஏன் லால் அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். போகிறான்னு தெரில. சரி 2-2. டே என்ன என் டீம் இப்படி பார்த்தா இருக்கீங்க? ப்ரோஸா இருங்கடா, ப்ரோஸா என்ன மாதிரி. அப்படி இருங்க ப்ரோஸா ஆவாங்க நம்புகிறேன். எவங்கி காசு இல்லையா? சூப்பர் கோப்ரா எடுத்திருக்கான் தலைவன். கோப்ரா எடுத்திருக்கானா? கோப்ராலாம் எடுக்கலைங்க அவன். இன்றைக்கி நம்ம எஸ்விடியை வச்சு அடிக்கிறோம். அடியில் எல்லாரும் திரைக்கிறோம். அடிக்கிற அடி. யூ ஏற மாட்டேங்க அவன் எவனும். சரி நம்ம இப்படி ஏறுவோம். இப்படியாடா ஏறுறீங்க நீங்கள் போதும். சூப்பர்யா. இப்போ என் சைடில் ஒருத்தர் இருக்கான், தெரிஞ்ச விஷயம்னா. செத்துட்டேன். டேய் யாரா நீ? ஒரு 5 நிமிஷம் போகிறேன். இவங்க பின்னாடி வந்ததுக்கு நான் தப்பாக போச்சுங்க. டபுள் பேர் வச்சுருக்கான். லாங் ரேஞ்சிலேருந்து எப்படி அடிப்பானோ தெரியலையே.
ஐயோ டேய், நீ ஒருத்தன் தாண்டா கேஸ் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஐயோ என்னங்க எருமை முக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா ஏசி அடிக்கான், ஏசா ஏங்க என்ன 3 இதான் லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு. என்னடா டே, என்ன கிளாஸ் கோடெலாம் எப்படி ஆரம்பிச்சிட்டிங்க போஸ்க்குன்னு. இப்போ வந்து இன்னும் ஒரு கன், இந்த கன் லாங் ரேஞ்சுக்கு ஏங்க இந்த ஒரு கன்னும் இந்த கன்று எடுத்துக்கிட்டு இதில் ஒன்று அவ்வளோ முடிஞ்சது. முடிஞ்சிச்சு. என்ன தட்டு பொட்டைக்கில க்ரோஸாவா? சரி ஓகே வச்சுக்கோ. இதுலையாவது ஒழுங்காக ஜெயிக்கிற வேலையை பாருங்கடா டேய். மண்டையை போட்டு கிராக்காதீங்க. போங்க அடிங்க எல்லாம் அடிங்க, உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் அடிக்கிறத பொறுத்து நான் அடிச்சிடுவேன் சரிங்களா. ஆட பாவி வாங்கடா டேய், அவனை அட்டா டேய். என்ன ஏன்டா அடிச்சிங்க? சரி என்னங்க இவன் டவுன் ஆகிட்டான், அவ்வளோதான். நம்ம டீம் போக்குதாங்க நம்ம டீம். ஏய் இந்த பொண்ணு நல்லா விளையாடுன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏம்மா உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கேன். அடி. ஐயோ 4 பேருமே வந்துட்டாங்க. சரி ஐயோ நான் என்ன நினச்சி வந்தேன்னா அது மட்டும் நடக்கலையேடா டேய். டேய் யாரா சாமி நீங்களாம், என்னை அடிக்க விட மாட்டேங்காங்க. இருங்க இதுக்கு கிளைம் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே எல்லாத்தையும் போயிட்டு அடுத்த இதில் ஸ்கேட் போர்டு கிடச்சிட்றா. நைஸ், ஸ்கேட் போர்டு நல்லா இருக்கு. போய் பார்ப்போமா அந்த ஸ்கேட் போர்டெலாம். தலைக்கு இதோ கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கடா இந்த தலையை, நல்லா இருக்குல்ல எனக்கு. சரி அந்த தலையை போட்டு பார்ப்போம் இப்போ சரிங்களா. அந்த தலையை போட்டுட்டு கலெக்ஷனில் ஸ்கேட் போர்டு சூப்பர். ஓகே இப்போ இந்த கலெக்ஷன் வச்சு நேராக நம்ம எங்கே போகிறோன்னா மேட்ச்க்குள்ளே. அடுத்த மாதம் 15ஆம் தேதி கன்ஃபார்ம் குரூப் ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. குரூப் நம்ம ஓப்பன் பண்ணி கில்டுக்குன்னு தனி ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிடலாம் சரிங்களா. குரூப்பில் சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். டேய் ஒழுங்காக ஜெயிக்கடா, இந்த 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 மேட்ச்லேயே ஜெயிங்கடா டேய். ஓ நான் இதில் பார்க்கணுன்னு வந்திருக்கேங்க, இல்லைன்னா வீணாக போகும் இதெல்லாம். இவ்வளோ நேரம் அடித்து கடைசி வரலன்னா கடைசி இதெல்லாம் வீணு திரும்ப எனக்கு வைத்தச்சலாயிரும். ஏசுடா, ஏசு தாண்டா, நான் ஏசு தாண்டா. அட்ரா அவங்கள எல்லாரையும். என்னடா செத்துட்டீங்க? ஏசு அடிக்கலாம் பார்த்தேன்டா. சரி ஏசு அடிக்கிறதுக்குள்ளே அவங்க வச்சு போட்டாங்க நம்ம டீமுக்காரங்க. குட் ஜாப். சூப்பர், 2 குளோவால் எடுத்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா நம்ம தோற்றுருவோன்னு அர்த்தமாச்சே. சூப்பர், நைஸ் பர்ஃபெக்ட். அங்கே மேக் 10 இருக்குது. மேக் 7 நம்ம மேக் 7 ஏற்கனவே ஒருத்தன் புக் பண்ணிட்டான். யோ நம்ம டீமில் என்ன அடிச்சிட்டான் அப்பனா, எல்லாம் செத்துட்டான். தலைவி அந்த அந்த வால் பின்னாடி ஒருத்தன். யார் ஃபோன் அடிக்கான்னு தெரில. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகேங்க
ஏய் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. ஓ நம்ம ஜெயிச்சிட்டோம்மா இந்த மேட்ச்சு. அதுக்கப்புறம் மேட்ச்சில் எல்லாத்தையும் ரிவெஞ்ச் கொடுப்பாங்க பாருங்கள். நான் ஒரு கிலோ அடிக்கல 2 கிலோ வச்சுருக்கேண்ணா. சூப்பரியா. ஆமாண்ணே ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம தான் 2 கிலோ அடித்தோம். கிளாஸ் காலில் எப்படியாவது அந்த இது கூடணுங்க. அதாங்க எனக்கு நல்லா யோ 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 தப்பு பண்ணிட்டேங்க. நான் கீழே பார்த்துட்டு என்ன டவுன் ஆகுறீங்க எல்லாரும். டவுன் ஆகுறாங்க எல்லாரும். டவுன் ஆகுறாங்க. டவுனு செத்துட்டாங்க. தரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீம் மாட்டேன். நான் தான் சொல்லலை 2 மேட்ச்சுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஐயோ ஜெயிங்கடா. உங்ககிட்ட நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கேன். நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் நினச்ச மாதிரியே நடக்குதுங்க இந்த மேட்ச். நம்மளை துவைக்காமங்க போட்டு. ஓ எந்த பண்டில் போட்டு போனாலும் அடிக்காம. ஐயோ இப்படி இருக்காமல. ஏக்கே இருக்காங்கம்மா. சரி ஜெயிச்ச மாதிரி தான். எல்லாங்கிட்டே தொட்டு போயிட்டு தரமாக 2 பேர் அடிச்சிட்டேங்க. இன்னும் ஒருத்தன் அந்தா இருக்கான் பார்த்துட்டேன். சூப்பர்ரா மச்சான். இருறா அங்கே போய் லூட் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறான். அவ்வளோதான். சூப்பர் மச்சான். எல்லாம் அடிச்சாச்சு. இந்த கன் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இது இல்லைங்க, அதனால தான் எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல் ரெடி. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டா அதில் போய் செக் பண்ணி பார்ப்பேன். வரலையா வீடியோ முடிச்சுக்கலாம். வந்துட்டுனா அவ்வளோதான், அதுவும் வீடியோ முடிச்சிடுவேன். ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சு போட்டு அப்படியே நம்மளுக்கு மேஜிக் கியூப்லாம் எனக்கு வேணும்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் மேஜிக் கியூப்லாம். அதான் நான் பார்க்கேன். மேஜிக் கியூப் எடுக்க வேண்டாமா யோசிக்கணும். உள்ளே இருக்காண்டா அவன். நான் பார்த்துக்கிறேன் உள்ளே இருக்கானே. அடி ஹெட்ஷாட். போட்டு நம்ம தாங்க. ஆனால் இப்போ நம்ம லேண்டிக்கு கிளாஷ் கோட் தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வெளியே போய் இப்போ திடீர்னு ஏறலைன்னா எனக்கு மனசே உடஞ்சி போயிடும். ப்ளீஸ் கடவுளே ஏறி இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த பண்டிலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். கன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே குத்துக்கலாம். அந்த கன்னை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரி பரவாயில்ல. ஈவெண்ட்ஸில் ஏறி இருக்கணும் கடவுளே. ஐயோ டேய் கஷ்டப்பட்டு 3 ஐயோ சே. மேஜிக் கியூப் எடுக்கலாமா வேண்டாமாங்க? மேஜிக் கியூப் எடுக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேஜிக் கியூப் நான் எல்லாத்தையும் எடுக்க சோம்பேறி தான். இது போட்டால் அந்த பையனுக்கு இந்த பண்டில் போகணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த பண்டில் அவனுக்கு போயிட்டு இந்த பண்டில் எனக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பண்டில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கேஸ் பண்டிலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ரிக்வெஸ்ட் பையன் +10. ஓகேங்க. வீடியோ பிடிச்சிக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? பெல் ஐக்கன் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போகும்போது ஏதாவது ஒன்று சுற்றி போட்டு போகலாமா? சுற்றி போட்டு அதுக்கு முன்னாடி கோல்டு ரயில் சுற்றிக்கலாம். கோல்டு ரயிலாக இது என்னது? என்னத்தில் எதை சுற்றலாம்? நான் எதையும் சுற்றணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேங்க.
சரி இதையே சுற்றிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் கடவுளே. இதுலையா லக்கு கொடு பைத்தியக்காரன். சரி வேணாம், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது சுற்றி இல்லை இது பண்டில் சுற்றிட்டு போயிடுவாங்க. பண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே நம்ம ட்ரிக்ஸ் போட்டு போயிடுவோம். ஓகே வெளியே போ. அந்த அக்கா வைங்க, அந்த அக்காவோட அக்கா ஆச்சா. வேறு என்ன பண்ணுவோம்? கையில் இருக்க கன்று எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஓகே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நேராக உள்ளே போயிட்டு பண்டில் எந்த பண்டில் எனக்கு வேணும்னா இந்த பண்டில் தாங்க எனக்கு வேணும். இந்த பண்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது சட்டை மட்டும் நல்லாயிருக்கும், மிச்சம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. அதாவது இதில் இது ஓல்டு பண்டில், அதாவது முன்னாடியே வந்திருக்க பண்டில். இதெல்லாம் முன்னாடி உள்ள பண்டில். போன வருஷம் தீபாவளி விட்டதான், போன வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் பண்டில் இருந்தது. இந்த பண்டில் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் முன்னாடியே உண்டு, எல்லாமே முன்னாடியே உண்டுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆனால் இதுதான் வேணும். சரிங்களா? 3, 2, 1. 20 டைமண்ட். ஓகே நான் பார்க்கல எது கிடச்சிருக்குன்னு தெரில. அட பாவி பிசாசு, என்னங்க ரெண்டே டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. டே இருங்க, அது என்னமோ பண்ணுது. அது டைமண்டா? ஓகேங்க, வீடியோ பிடிச்சிக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ப்ரோ உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் குரூப் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் அடுத்த வருஷம். அந்த குரூப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் குரூப் ஓப்பன் பண்ணி சும்மாவே இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.